ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 5ல் வளையாதது 50ல் வளையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி என் பையனை பாருங்கள், இப்போவே எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாரு. எங்கள் வீட்டு மாட்டு கொட்டகையெல்லாம் பள்ளமும் மேடுமா இருக்குன்னு அவங்க மண் வெட்டி கொட்டுறாங்க. அதுக்கு அவரும் போயிட்டு ஒரு குண்டான் எடுத்துகிட்டு மண் அள்ளிட்டுருக்கிறாரு. எங்கள் அப்பாவுக்கு விரவெல்லாம் எடுத்து அவரும் விரவு எடுத்து கொடுப்பாருங்க. பில்லள்ளி போட்டால் அவரும் பில்லள்ளி போடுவார். அவ்வளோ ஹெல்ப் பண்ணுவார். இப்போவே பயங்கர ஆக்டிவாக இருப்பார். எங்கள் பாப்பாவுக்கு நாங்கள் வாக்கர் வாங்கினோங்க. அது அவருக்கு தான் சொல்லிட்டு பாப்பாவுக்கு கொடுக்குறதே இல்லை, விளையாண்டுட்டுருக்கிறாரு. உங்கள் வீட்டு குட்டீஸும் இப்படி தான் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் வீட்டு மாடு கன்று போட்டுருச்சு இல்லையா, அதனால் வீட்டிலையே பசும்பால் உர ஊற்றியாச்சுங்க. ரொம்ப கெட்டி தயிராக இருக்குது. எங்கள் எல்லாருக்கும் இப்படி சாப்பிட்டா தாங்க பிடிக்கும். மேக்ஸிமம் தண்ணி ஊற்றாம தான் சாப்பிடுவோம். இதே மாதிரினா இதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் பையனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மீன் குழம்பு வைக்கிறத விட வறுத்து கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். ஆனால் எண்ணெய் முள் மட்டும் நான் தான் எடுத்து கொடுக்கணும். எல்லார் வீட்டு குட்டீஸ்க்கும் அப்படி தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல்.